ஃபகத் ஃபாசிலோட ஆவேஷம் படம் மே 9 அமேசான் பிரைம்ல பிரீமியர் ஆக போகுது. காக்கான ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு முனிஷ்காந்த் நடிக்கிறாங்க. அதர்வாவோட அடுத்த படத்துக்கான டைட்டில் டிஎன்ஏ. நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல அதர்வா நிமிஷா சஜயன் நடிக்கிறாங்க. ஸ்வயம்பு மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. கோப்ரா படத்துக்கு ரைட்டரா ஒர்க் பண்ண பரத் கிருஷ்ணமாச்சாரி டைரக்ஷன்ல நிக்கில் சித்தார்த்தா சம்யுக்தா நடிக்கிறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்றாரு. ஹிப்பா பாத்தியோட பிடிசர் படத்தை மே 24 ரிலீஸ் பண்ண டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இது போக இந்த மூவில இருந்து ஒரு சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸோட ரசவதி மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். பைசன் படம் பத்தி மாரி செல்வராஜ் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு சில அப்டேட் கொடுத்திருக்காரு. இந்த படம் கபடியை பேஸ் பண்ணி இருக்க போது அண்ட் இந்த படம் யாரோட பயோபிக்கும் இல்ல, இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லியிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் இப்ப திருநெல்வேலியில போகுது. 60 நாள் கிட்ட அங்க ஷூட்டிங் போகும். பேலன்ஸ் இருக்கிற சீன்ஸை சென்னையில ஷூட் பண்ணுவாங்க. தக் லைஃப்ல இருந்து புது கிளிம்ஸ் நாளை காலைல 10 மணிக்கு வரப்போகுது. சுந்தீப் கிஷானோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் நடிக்கிற மாயவன் 2ல இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது மாயவன் 2 தான், ஆனா ஏதோ மாயா 1 பேர் வச்சிருக்காங்க. தனுஷோட ராயன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 9 வரும் நேத்து சொன்னாங்க. இந்த சாங்கோட நேம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சாங்கோட நேம் அடங்காத அசுரன். தளபதி 69 தான் விஜய்க்கு லாஸ்ட் படமா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு படம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா கில்லி ரீரிலீஸ் ஆகி செம்மையா போகுது. அதுக்கு தளபதிக்கு மாலை போட்டு விஷ் பண்ணாங்க. அப்போ தளபதி கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டுச்சு, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு. அதுக்கு அவர் சரின்னு சொன்னாரு. சோ அதை வச்சுதான் இந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் சரின்னு சொல்லிதான் ஆகணும். ஒரு மரியாதைக்கு பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. சோ திரும்ப ஒரு படம் பண்றது எலெக்ஷன்ல அவருக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. புஷ்பா 2 பத்தி நான் கேட்டேன், நீங்க சொல்லவே மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் அப்டேட் நான் நேத்தே கொடுத்துட்டேன். சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கமெண்ட்டை நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலன்னா மிஸ் பண்ண தான் செய்வீங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன். கங்குவா, கேம் சேஞ்சர், குபேரா, SK23 விடாமுறிச்சுலாம் நவம்பர் இல்ல டிசம்பர்ல வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த எல்லா படமும் இந்த வருஷம் வர வாய்ப்பே இல்ல. கங்குவா இந்த வருஷம் வந்துடும். மத்த மூவிஸ் டவுட் தான், விடாமுறிச்சே டவுட் தான். அரண்மனை 4 50 to 60 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர சான்ஸ் இருக்கு, படமும் ஹிட் ஆயிடும். கமலஹாசனோட தக் லைஃபுக்கு தக் லைஃப்னு ஏன் பேர் வச்சாங்க? தக்ஸனா திருடன். ஒருவேளை கதை அதை பேஸ் பண்ணி இருக்குமா, இல்ல தக் லைஃப்ங்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருக்கா? அண்ட் ஜெயம் ரவி STRம் இந்த மூவில மீட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயம் ரவி விளக்கிட்டாரு, திரும்ப உள்ள வரப்போறதா சொன்னாங்க. ஆனா அது இப்ப வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் டைட்டிலுக்கு சொன்ன விளக்கம் கரெக்ட் தான், தக்ஸனா திருடன் தான். ஆனா கதை அதை பேஸ் பண்ணி இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் படம்னு தான் நியூஸ் வருது. இந்த தக் லைஃபுக்கு ஒரு புது அர்த்தத்தை கண்டிப்பா மூவி டீம் வச்சிருப்பாங்க. அதை எதையாச்சும் ஒரு ஈவெண்ட்ல சொல்லுவாங்க. கிங்ஸ்டன் ரியல் எஸ்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் வரும்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்குமே அப்டேட் வரல. சிம்பு அண்ட் தனுஷ்ல இப்ப யாரு டாப்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனுஷ் கொஞ்சம் மேல இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். தனி ஒருவன் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 61 கோடி. ஹிட் கேஸ் 3 பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் ஏதாவது அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். அரண்மனை 4க்கு அப்புறம் தமன்னா பெரிய ஹீரோஸ்க்கு பேரா வருவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஹுக்கும் அண்ட் பேடஸ் பிஜிஎம்ல எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே பெஸ்ட் தான், ஆனா எனக்கு பேடஸ் தான் பிடிக்கும். அண்ட் இதையும் நான் சொல்லி தான் ஆகணும், எனக்கு பேடஸ் பிடிக்கும். ஆனா நிறைய ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது ஹுக்கும் பிஜிஎம்னு தான் சொன்னாங்க. த்ரிஷா SK கம்ப வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். தக் லைஃப்ல ஜெயம் ரவி அண்ட் துல்கர் சல்மான் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க விலகிட்டாங்க. வணங்கான் ரியல் எஸ்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் இன்னும் வரல. மேபி இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் அப்டேட் எதிர்பார்க்கலாம். மணிரத்னமோட மூவிஸ்க்கு பெருசா டைம் எடுக்காது. அப்ப தக் லைஃப் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான், எந்த படம் வர டைம் ஆகும். அடுத்த வருஷம் வரதான் சான்ஸ் அதிகம். பாகுபலி 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட்னு ஒரு அனிமேட் சீரிஸ் வரப்போகுது. இதை பத்தி நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் வேணும்னே தான் அதை விட்டேன், அனிமேஷனா இருக்குன்னு. மே 17 ஹாட் ஸ்டார்ல இது வருது. வேலாயுதமோட பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். அனிருத்தோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அந்த வீடியோ பாருங்க. குரங்கு படல் அண்ட் ஒருனுடைய மூவிக்கெல்லாம் ரிவ்யூ கேட்குறீங்க. ரெண்டும் சூப்பரான மூவிஸ் தான். நான் இந்த மூவிஸை ரிலீஸ் ஆன டைம்ல பார்க்க முடியல, அதான் எப்படி இருக்குன்னு முன்னாடி சொல்ல முடியல. வீடியோல அதிகமா கமெண்ட் பண்ணவங்களோட பேரை சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது சரி வராது நண்பா, மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மூவிஸோட இமேஜை வச்சு பசில் கேமை விளையாட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நமக்கு செட் ஆகும்னு தோணல, அதான் நான் இது வைக்கல. ஏன்னா இது கஷ்டமா இருக்கும், நிறைய பேர் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.